வணக்கம். ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலிருந்து குருஜி பேசுகிறேன். ஒரு மூலிகை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலிகை. இந்த மூலிகையோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாதாள மை கண் பாதாள மையன்னு சொல்லுவாங்க. இந்த பாதாள மை வச்சு பூமிக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வசிய வேலைகளுக்கும் இது மானாவாரியாக இது வேலை ஆகும். நிறைய வசிய வேலைகள் செய்யலாம் இதில், சரிங்களா? அதுக்கப்புறம் நத்தசுரி பாருங்க. இது நத்தசுரி. இந்த நத்தசுரி வந்து நம்ம யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கணுமோ அவங்களெல்லாம் வந்து இந்த மூலிகை வச்சு ஒதுக்கலாம். இந்த மூலிகையோட வேறு, தண்டு இதெல்லாம் எடுத்து நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து செஞ்சோம்னு சொன்னால் அதே மாதிரி அவங்க கிட்டேயே வரமாட்டாங்க, நம்ம விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி மூலிகை அது. அதே சமயத்தில் இது பாருங்கள், இடத்துல பார்த்தீங்கன்னா மானாவாரி அதே தான் இருக்குது. மானாவாரியாக இந்த அஞ்சின முறை தேவைப்படுகின்ற மூலிகை தான் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே அதுதான். இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த மூலிகை தான் இருக்குது. இது வந்து இந்த முறை வந்து எப்படிப்பட்ட முறைன்னா, இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், அது மாதிரி செஞ்சுக்குங்க. முதல்ல இந்த மாதிரி செடியை பார்த்த உடனே இந்த இடத்துல சுற்றி வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கிளீன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை முதல்ல பலி கொடுத்துடணும் அந்த இடத்த, சரிங்களா? அப்போ கண்ணு நூல் காப்பு கட்டி அந்த மந்திர சாபம் படிக்கணும். இந்த மந்திர சாபத்தை வந்து எப்படி படிக்கணும்னு சொன்னால், அந்த கணபதி மந்திரத்தை படித்து கணபதி சாபத்தை மூலிகையில் கொண்டு வந்து இந்த மூலிகை சாபத்தை நீக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு கங்காதேவியோட மந்திரத்தை படித்து கங்காதேவியோட 7 நதிகளோட சாபத்தை வந்து போக்குற மாதிரி இங்கே மந்திரம் படித்து இந்த மூலிகை சாபத்தும் போக்கணும். 7 நதிகள் பூஜை பண்ணி அந்த மந்திரத்தை படித்து இந்த மூலிகை சாபம் நீக்கினாலே இதில் இருக்கிற எல்லா சாபம் நீங்க போயிடும். அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் வந்து வேறு பிடுங்கி அந்த வேறு எடுத்து வந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருகிட்டு அந்த கருகின அந்த கறி எடுத்து கல்லுவையில் போட்டு நல்லா அரைச்சி மை போல் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அஷ்டகாயம் அங்கே வந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. எண்ணெ புனுகு, ஜவ்வாது, அத்தர், கோராஜனம் இந்த மாதிரி ஐட்டங்கள் 8 ஐட்டம் கொடுப்பாங்க. அதை எடுத்து வந்து அதையும் இது கூட சேர்த்து சென்ட்டு 75ன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்ட்டு கொடுப்பாங்க, அத்தர் சென்ட்டு. அது போட்டு நல்லா மை போல் அரைச்சி ஆஞ்சநேய தேவதை பூஜை பண்ணி ஆஞ்சநேயரை பூஜை பண்ணி 48 நாள் பூமியில் புதைச்சி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வெத்தலை போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூமிக்குள்ளே என்ன இருக்குதோ அது கண்டுபிடிக்கலாம், நீரோட்டத்தை கண்டுபிடிக்கலாம், காணாமல் போகிறது கண்டுபிடிக்கலாம். அதே சமயத்தில் புதையல் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது, பயன்படுத்துங்க. இதில் ஏதோ டவுட் இருந்தாலும் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என் நம்பர் கீழே தரேன். இது வந்து பயனடைங்க.